வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பண்டைய அகழ்வாராய்ச்சி பற்றி பார்ப்போம். இந்த புதையல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதையல்லாம் எங்கே கிடைக்கும்? பூமிக்கு அடியில் கிடைக்கிறது. பூமிக்கு அடியில் எப்படி கிடைக்கிறது? பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் பூமியில் புதையுண்டு இருக்கிறது. அதை நாம் தோண்டி எடுக்கின்ற போது அது புதையலாக நமக்கு கிடைக்கின்றது. என்னென்ன பொருட்கள்லாம் அதிலே இருக்கின்றது? வெங்கலத்தாலான பொருட்கள், மண்ணாலான பொருட்கள், இன்பாலான பொருட்கள், தங்கத்தாலான பொருட்கள்லாம் அதிலே கிடைக்கின்றது. அந்த பொருட்களை பூமியில் இருந்து தோண்டி எடுத்து அதை ஆராய்ச்சி செய்வார்கள். அதுதான் அகழ்வாராய்ச்சி என்று சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ள அந்த பொருட்களை தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்வது அதுதான் அகழ்வாராய்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இப்படி அகழ்வாராய்ச்சி செய்த அந்த பொருட்களை தொல் கைவினை பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. என்ன பொருட்கள்? தொல் கைவினை பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. தொல் கைவினை பொருட்கள் என்ன? தொல்ன பழமையான, கைவினை பொருட்கள்னா கையால் செய்யப்பட்ட பொருட்கள். இப்ப கையால் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் என்னென்ன? மண்ணால் ஆன மண்பாண்டங்கள், தங்கத்தாலான ஆபரணங்கள், இதெல்லாம் கையால் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கின்றன. அதான் தொல் கைப்பொருள் பொருட்கள் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல் பொருள் ஆய்வாளர்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் அப்படின்னா யாரு? பண்டைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் பற்றிய வரலாறு, அவர்கள் வாழ்ந்த இடம், மேலும் தொல்கைவினை பொருட்களை அகழ்வாய்வு செய்வதன் மூலம் பகுப்பாய்வு செய்யக்கூடியவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பகுப்பாய்வு செய்யறதுன்னா என்ன? அந்த பொருள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த வகையான பொருட்கள் என்று அதை ஆராய்ச்சி செய்வது, அதான் பகுப்பாய்வு என்று சொல்லப்படுகிறது. இந்த அகழ்வாராய்ச்சி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள வியக்கத்தக்க அந்த அகழ்வாராய்ச்சி சில பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அதில் முதலாவதாக எகிப்தில் உள்ள பிரமிடு. எகிப்தில் உள்ள பிரமிடு எகிப்தில் உள்ள பிரமிடு உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பிரமிடு என்ன? அரசன் அரசிகள் இறந்துவிட்டால் அவர்களுடைய உடலை பதப்படுத்தி அதை வைத்து கட்டி ஒரு கூம்பு போன்ற அந்த வடிவமைப்பை உருவாக்கின்றார்கள். கல்லால் கட்டி விடுகின்றார்கள். அதுதான் பிரமிடுன்னு சொல்றோம். இந்த பிரமிடை பற்றி அகழாய்வு மேற்கொண்ட போது அரசிகளுக்காக கட்டப்பட்ட அந்த சிறிய பிரமிடுகள் அங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள மிக பெரிய அந்த கல்லறைகள் அரசர்களுக்காக கட்டப்பட்ட அந்த வடிவமைப்புள்ள கல்லறைகள் அங்கே இருப்பது என்பதை அகழ்வாய்வு மூலம் தெரிய வருகின்றது. இந்த எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் ஆராய்கின்ற போது அதில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சராசரி உயரம், அவர்களுடைய வயது ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது. இதான் நம்ம எகிப்தில் உள்ள பிரமிடுகளை பற்றி நாம தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சி. சிந்துவெளி நாகரிகம் என்பது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிந்துவெளியில பார்த்தீங்கன்னா அங்கே சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதேபோல வீடுகள் மிக நேராகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ள வீடுகளாக இருந்தது. அங்கே வடிகால் வசதிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே கிணறு வசதிகள், கழிப்பறை வசதிகள் எல்லாம் அங்கே இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம், தானிய கிடங்கு அங்கே இருந்தது.
தானிய கிழங்குனா என்ன? தானியம்னா என்ன? தானியம் என்பது கோதுமை, கம்பு, கேழ்வரகு, நெல் போன்றவற்றை சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடம், அதான் தானிய கிழங்கு என்று சொல்லப்படுகிறது. அங்கே அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்குளம் அங்கே இருந்தது. பெருங்குளம் அங்கே 4 புறமும் படிக்கட்டுகள் இருந்தது. அதிலே உடைமாற்று அறைகள், சுற்றுச்சுவர்கள் போன்றவை பல அங்கே காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மண்ணாலான பொருட்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. போர்க்கருவிகள், ஆயுதங்கள் எல்லாம் அங்கே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அணிகலன்கள், தங்கத்தாலான அணிகலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சித்து எழுத்துமுறைகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுமாரி போக்குவரத்து வணிகம் செய்வதற்கு வண்டிகள், படகுகள் போன்றவை அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இந்த நாகரிகமும் முன்னேற்றம் அடைந்த நகரமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகள். தமிழ்நாட்டில் உள்ள அகழ்வாராய்ச்சிகளை பற்றி நாம பார்க்கின்ற போது அதிலே ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்றது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் முதுமக்கள் தாழிகள், மண்பாண்டங்கள், இன்பாலான குத்துவால், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், கல்மணிகள், தங்க ஆபரணங்கள், வெங்கலாத்தாலான புலி, மான், யானை போன்ற உருவங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அரிக்கைமேடு புதுச்சேரி அருகில் உள்ள அந்த ஊரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் ரோமானிய விளக்குகள். இந்த ரோமானிய விளக்குகள் பார்க்கின்ற போது அங்கே ரோம் நாட்டிலிருந்து வாணிப தொடர்பு கொண்டிருந்திருக்கார்கள் என்பதை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல கண்ணாடி பொருட்கள், கண்ணாடியான மணிகள், விலை உயர்ந்த கற்கள், மதுக்குடுவைகள் இவையெல்லாம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களாக இருக்கின்றன. அடுத்து 3வது கீழடி. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்றது. அங்கே கீழடியில அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது அங்கே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை அங்கே கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது 6ஆம் கட்டமாக அங்கு அகழ்வாய்வு நடைபெற்று வருகிறது. 40க்கும் மேற்பட்ட குழிகள் அங்கே தோண்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றது. அதிலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள், மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெங்கல படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தாலாக செய்யப்பட்ட பகடை இவையெல்லாம் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ரைட். இதிலிருந்து சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்கின்றேன். எகிப்தில் உருவாக்கப்பட்ட அந்த சிறிய பிரமிடுகள் யாருக்காக கட்டப்பட்டது? அரசிகளுக்காக கட்டப்பட்டது. வெரி குட். சிந்து சமவெளி நாகரிகம் என்ன நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ரைட். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. வெரி குட். மிக நன்றாக சொன்னீங்க. இதுல கருத்து வரைபடம் இங்கே நான் போட்டிருக்கிறேன். இதுல விடுபட்ட அந்த கருத்துக்களை நீங்கள் பூர்த்தி செய்து தொகுத்து எழுதி கொண்டு வர வேண்டும். மேலும் அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன, தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்பவர் யார், இது போன்ற கேள்விகளுக்கு உங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொண்டு படித்துக் கொண்டு வர வேண்டும். நன்றி.